என்ன பண்ணுவோம், தண்ணி குடிங்க, என்ன பண்ணுங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யார் விழுந்தாலும் சரி, என்ன அடிபட்டாலும் என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன பண்ணுவோம், ஓடி போய் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய இயேசுவானவர் அடிபட்ட போது பாத்தீங்கன்னா 17 மணி நேரம் தண்ணி இல்லாம அவர் அவதிப்பட்டாராம். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம்? 17 மணி நேரம் தண்ணி இல்லாம ஒரு மனுஷன் பாருங்க, அல்லேலூயா, அவதிப்படுறாரு. தாகமா இருக்கிறேன்னு சொன்னதுக்கு ஒரு விதத்துல அவர், நான் நினைக்கிறேன் அவர் ஒருவேளை 100% மனுஷனா இருந்தனால ஒருவேளை தாகம் கண்டிப்பா எடுத்திருக்கும். ஏன்னா அவ்வளவு அடி, அல்லேலூயா, அவ்வளவு அடி, அவ்வளவு அடிப்பட்டதுனால அவர் தாகமா இருக்கேன்னு சொல்லி பின்னாடி தியானிப்போம்ல. பாருங்க, அவர் சரீரத்துல மொத்தம் எத்தனை காயங்கள் பட்டாருன்னா, வேத ஆராய்ச்சியாளர் எழுதப்பட்டிருக்கு 5480 காயமா. அவருடைய சரீரத்துல 5480 காயத்தை அவர் என்ன பண்றாரு, சரீரத்துல பட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய முதுகுல பாக்குறீங்களா, கசேடி பாத்தீங்கன்னா சேவர்கள் அடிக்கிறாங்க, கசேடி. அதுல பாத்தீங்கன்னா முள் மாதிரி இருக்குமா, பெரிய முள் மாதிரி இருக்கும். அதை வச்சு அடிக்கும் போது அவருடைய சரீரம் பாத்தீங்கன்னா கிளியுமா, தோலும் சதையும் என்ன பண்ணுமா, வெளியில வருமா, ரத்தம் அப்படியே நம்ம தண்ணீர்ல பைப்ல இருந்து பாத்தீங்கன்னா பீச்சிட்டு வரும் இல்லையா தண்ணி, அந்த மாதிரி அப்படி ரத்தம் வெளியில வந்துச்சான். அல்லேலூயா. அவ்வளவு பாடுகள் அவர் பட்டாருன்னு பார்க்கிறோம். அவர் முதுகுல ஏறத்தாழ 150 ஆழமான காயங்கள் இருந்துச்சான். 150 ஆழமான காயங்கள். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டவருடைய முதுகு எப்படி இருந்துச்சுன்னா, ஏர் உழுகிற மாதிரி, அல்லேலூயா, முதுகு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி சிவப்பு கலர்ல, அல்லேலூயா, எல்லா கசையடிகள், அல்லேலூயா, எல்லா காயங்களும் நமக்காக என்ன பண்ணார், பட்டார்னு பார்க்கிறோம். அப்புறம் அடுத்து பாருங்க, சிரசின் மேல முள்முடியை வச்சு என்ன பண்றாங்க, சேவகர் சிரசின் மேல என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அவருடைய தலையை கிழிச்சிட்டு 17 முள் உள்ள போச்சான். எத்தனை முள்? 17 முள் அவருடைய தலையை கிழிச்சிட்டு உள்ள போச்சு. அல்லேலூயா. உடல்ல பாத்தீங்கன்னா 6 லிட்டர் ரத்தம், இயேசுடைய சரீரத்துல இருந்து 6 லிட்டர் ரத்தமும் ஒரு இத்தினோடு கூட இல்லாம எல்லாவற்றையும் நமக்காக அவர் தந்தாராம். அல்லேலூயா. சப்தமா அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ இந்த எருசலேம் வீதி வழியாக எத்தனை பேர் இழுத்து போனாங்க தெரியுமா? நம்ம ஒரு ஆள் அடிச்சாலும் தாங்க மாட்டோம். நீங்க இந்த காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கூகுள்ல சில காரியங்கள்லாம் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில காரியங்கள் இருந்ததுனால கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். எவ்வளவு பேர் அடிச்சாங்க தெரியுமா? 350 சேவகர்களா, 350 சேவகர்கள், 50 குதிரை வீரர்கள் அடிச்சு தரையோட என்ன பண்ணாங்க, இயேசுவை இழுத்துட்டே என்ன பண்ணாங்க, போனாங்க. இழுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாடுகள் எல்லாம் அவர் படும்போது